எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சூழலியல் என்ற வார்த்தை இயற்கையில் உள்ள கூட்டியக்கத்தை விவரிக்கிறது. இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் பிற அனைத்துடனும் தொடர்பு கொண்டுள்ளன. அந்த உறவில்தான் படைப்பு சக்திகள் உச்சபட்ச நிலையை அடைகின்றன. இந்த 7 பழக்கங்களிலும் உள்ள உண்மையான சக்தி இவை ஒவ்வொன்றும் மற்ற பழக்கங்களோடு கொண்டுள்ள உறவில்தான் இருக்கிறதே தவிர வெறுமன தனித்தனி பழக்கங்களில் அல்ல. பாகங்களுக்கு இடையேயான உறவு ஒரு நிறுவனத்திற்குள் அல்லது ஒரு குடும்பத்திற்குள் கூட்டியக்க கலாச்சாரத்தை உருவாக்குவதில் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. மக்களுடைய ஈடுபாடு எவ்வளவு அதிக உண்மையானதாக இருக்கிறதோ, ஆய்வு செய்வதிலும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் எவ்வளவு அதிக காலம் அவர்கள் தொடர்ந்து பங்கு கொள்ளுகிறார்களோ, அனைவருடைய படைப்பு திறனும் தாங்கள் படைப்பது குறித்து அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பும் அவ்வளவு அதிகமாக கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. உலக சந்தையை மாற்றியுள்ள ஜப்பானியர்களின் வியாபார அணுகுமுறையில் உள்ள சக்தியின் சாரம் இதுதான் என்று நான் நம்புகிறேன். கூட்டியக்கம் பலன் அளிக்கிறது. இது ஒரு சரியான கொள்கை. முந்தைய அனைத்து பழக்கங்களின் உச்சக்கட்ட சாதனை இதுதான். இதன் பயன் ஒரு சகசார்பு யதார்த்தத்தில் உள்ளது. குழுப்பணி, குழு உருவாக்கம், மற்றவர்களுடனான ஒற்றுமை மற்றும் படைப்பு திறனின் உருவாக்கம். இது ஒரு சகசார்பு கருத்து பரிமாற்றத்திலோ அல்லது கூட்டியக்க செயல்முறையிலோ மற்றவர்களுடைய கண்ணோட்டங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் உங்களுடைய செல்வாக்கு வட்டத்தில் ஏராளமான கூட்டாற்றல் உள்ளது. உங்களுடைய சொந்த உள்ளார்ந்த கூட்டாற்றல் முழுமையாக அந்த வட்டத்திற்குள் இருக்கிறது. ஆய்வு செய்யும் பகுதி, படைப்பு திறனுடன் செயல்படும் பகுதி ஆகிய உங்களுடைய சொந்த இயல்பின் இரு பக்கங்களையும் உங்களால் மதிக்க முடியும். அவற்றுக்கிடையேயான வேறுபாட்டை உங்களால் மதிக்க முடியும். படைப்பு திறனை ஊக்குவிப்பதற்கு அந்த வேறுபாட்டை உங்களால் பயன்படுத்த முடியும். எதிர்ப்பு சூழலில் கூட உங்களால் கூட்டியக்கத்தில் ஈடுபட முடியும். அவமதிப்பை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எதிர்மறை ஆற்றலிலிருந்து உங்களால் விலகி நிற்க முடியும். மற்றவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை கவனித்து அவற்றை உங்களால் பயன்படுத்த முடியும். அவை எவ்வளவு வித்தியாசமானவையாக இருந்தாலும் கூட உங்கள் கண்ணோட்டத்தை மேம்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் அவற்றை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். வெளிப்படையாக பேசுவதற்கு, மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வெளிப்படையாக இருப்பதற்கும், உங்களுடைய யோசனைகளையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் வெளிப்படுத்துவதற்கும் சகசார்பு சூழ்நிலைகளில் நீங்கள் துணிச்சலை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களிடம் உள்ள வித்தியாசத்தை உங்களால் மதிக்க முடியும். யாரேனும் உங்களுடன் ஒத்துப்போக மறுக்கும்போது நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டியதில்லை. நீங்கள் வெறுமனே அவர்களுக்கு உறுதியளிக்கலாம். அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். உங்களுடைய தீர்வு அடுத்தவருடைய தவறான தீர்வு என்ற 2 மாற்றுத் தீர்வுகள் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியும் போது கூட்டு இயக்கத்துடன் கூடிய ஒரு 3வது மாற்றுத் தீர்வை நீங்கள் தேடலாம். எப்போதும் ஒரு 3வது மாற்று இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தத்துவத்தை நீங்கள் கடைபிடித்து செயல்பட்டால், உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சித்தால், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தீர்வை உங்களால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். செயல்முறை பரிந்துரைகள். விஷயங்களை நீங்கள் பார்க்கும் விதத்திலிருந்து எப்போதும் வித்தியாசமாக பார்க்கின்ற ஒருவரை பற்றி நினைத்து பாருங்கள். அந்த வித்தியாசங்களை 3வது மாற்றுத் தீர்வுகளுக்கான படிக்கற்களாக பயன்படுத்துவதற்கான வழிகளை கருத்தில் கொள்ளுங்கள். தற்போதைய ஒரு பணித்திட்டம் அல்லது பிரச்சனை குறித்து அவருடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கலாம். அவர் கூறவிருக்கும் வித்தியாசமான கண்ணோட்டத்தை மதியுங்கள். உங்களுக்கு எரிச்சலூட்டும் மக்களின் பெயர்களை பட்டியலிடுங்கள். உங்களிடம் அதிக உள்ளார்ந்த பாதுகாப்பும் வித்தியாசத்தை மதிக்கும் திறனும் இருக்கும் பட்சத்தில் கூட்டு இயக்கத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வித்தியாசமான கண்ணோட்டங்கள் ஏதேனும் அவர்களிடம் உள்ளதா? அதிக அளவிலான குழுப்பணியையும் கூட்டு இயக்கத்தையும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடைபிடியுங்கள். கூட்டு இயக்கத்தை ஆதரிப்பதற்கு எந்தெந்த காரணிகள் இருக்க வேண்டியது அவசியம்? அவற்றை உருவாக்குவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? அடுத்த முறை யாரேனும் ஒருவருடன் நீங்கள் முரண்பட்டு நிற்கும்போது அல்லது அவரை எதிர்கொள்ளும் போது அந்த நபர் கொண்டுள்ள நிலைப்பாட்டின் அடிப்படையாக இருக்கின்ற கரிசனங்களையும் கவலைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவற்றை படைப்பு திறனுடனும் பரஸ்பர நன்மை பயக்கும் வழியிலும் அணுகுங்கள். 4ஆம் பகுதி, புதுப்பிப்பு. பழக்கம் 7. ரம்பத்தை கூர்த்தீட்டிக் கொள்ளுதல். எல்லா தளங்களிலும் சுய புதுப்பித்தலை மேற்கொள்வது குறித்த கொள்கைகள்.
மிகச்சிறிய விஷயங்களிலிருந்து பிரம்மாண்டமான விளைவுகள் ஏற்படுவதை சில சமயங்களில் நான் கருத்தில் கொள்ளும்போது மிகச்சிறிய விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை என்று நான் சிந்திக்க முற்படுகிறேன். ப்ரூஸ் பாட்டன். காட்டில் ஒரு மரத்தை அறுத்தெடுப்பதற்காக வியர்வை சிந்தி கடுமையாக உழைக்கும் ஒருவரை நீங்கள் எதிர்கொள்ள நேர்வதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் அவரிடம் கேட்கிறீர்கள். நான் மரத்தை அறுத்து கொண்டிருப்பது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என்று அவரிடமிருந்து பட்டென்று ஒரு பதில் வருகிறது. நீங்கள் மிகவும் களைத்து போயிருப்பது நன்றாக தெரிகிறது. எவ்வளவு நேரமாக நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 5 மணி நேரத்திற்கு மேலாக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடியவில்லை. இந்த வேலை மிக கடினமாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்களுடைய ரம்பத்தை கூர்த்திட்டு கொண்டால் என்ன? அப்போது உங்களால் அதிக வேகமாக மரத்தை அறுக்க முடியும் அல்லவா என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ரம்பத்தை கூர்த்திட்டுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. மரத்தை அறுப்பதில் நான் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது உங்களுக்கு தெரியவில்லையா என்று அவர் அழுத்தமாக கூறுகிறார். ரம்பத்தை கூர்த்தீட்டுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வதுதான் 7வது பழக்கம். இந்த பழக்கம்தான் பிற அனைத்து பழக்கங்களையும் சாத்தியமாக்குகிறது. புதுப்பித்தலின் 4 பரிமாணங்கள். 7வது பழக்கம் என்பது தனிநபர் உற்பத்தி திறனாகும். நீங்கள் தான் உங்களுடைய மாபெரும் சொத்து. அதை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் பற்றியதுதான் இப்பழக்கம். உடற்பரிமாணம், ஆன்மீக பரிமாணம், உளப்பரிமாணம், சமூக பரிமாணம் ஆகிய மனித இயல்பின் 4 பரிணாமங்களின் புதுப்பிப்பு இது. வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் வாழ்வின் பெரும்பாலான தத்துவங்கள் இந்த 4 பரிமாணங்களை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ கையாளுகின்றன. ஆரோக்கியமான சமநிலையுடைய வாழ்க்கையை கண்ணோட்டம், சுயாட்சி, பிணைப்பு, தொனி ஆகிய 4 விழுமியங்களைச் சுற்றி ஹெர்ப் ஷெப்பர்ட் என்ற தத்துவவியலாளர் விவரிக்கிறார். தடகள வீரரும் நூலாசிரியருமான ஜார்ஜ் ஷூகன் நாம் வகிக்கும் 4 பாத்திரங்களை இவ்வாறு விவரிக்கிறார். ஒரு நல்ல விலங்காக இருத்தல், ஒரு நல்ல கைவினை கலைஞனாக இருத்தல், ஒரு நல்ல நண்பனாக இருத்தல் மற்றும் ஒரு புனிதராக இருத்தல். ஒரு நல்ல ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்கமைப்பு கோட்பாடு பின்வரும் 4 பரிமாணங்களை தூக்கி பிடிக்கிறது. பொருளாதார ரீதியானது மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், மக்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள், எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள், நிறுவனம் வழங்குகின்ற சேவை, வேலை மற்றும் பங்களிப்பு. ரம்பத்தை கூர்த்தீட்டுவது என்பது இந்த 4 பரிமாணங்களையும் வெளிப்படுத்துவது என்று பொருள்படும். அதாவது நம்முடைய இயல்பின் 4 பரிமாணங்களையும் அறிவார்ந்த சமநிலையுடன் கூடிய வழிகளில் முறையாகவும் தொடர்ச்சியாகவும் கடைபிடித்து ஒழுகுவது என்பதாகும். இதை செய்வதற்கு நாம் முன்யோசனையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். ரம்பத்தை கூர்த்தீட்டுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வது ஓர் 2வது கால் சதுர பகுதி நடவடிக்கையாகும். 2வது கால் சதுர பகுதியின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டாக வேண்டும். தன்னுடைய அவசர நிலை காரணமாக 1வது கால் சதுர பகுதி நம் மீது செயல்படுகிறது. தனிநபர் உற்பத்தி திறன் நம்முடைய 2வது இயல்பாக மாறும் வரை அது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டாக வேண்டும். அது நம்முடைய செல்வாக்கு வட்டத்தின் மையத்தில் இருப்பதால் நமக்கு நாமே அதை செய்து கொண்டாக வேண்டும். நம் மீது நாம் செய்யும் முதலீடு தான் நம் வாழ்வில் நாம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முதலீடாகும். வாழ்க்கையை கையாளுவதற்கும் வாழ்வில் பங்களிப்பதற்கும் நம்மிடம் உள்ள ஒரே கருவி இதுதான். நாம் தான் நம்முடைய சொந்த செயல்திறனுக்கான கருவி. நாம் ஆற்றலோடு செயல்பட விரும்பினால் அந்த 4 வழிகளிலும் நம்மை கூர்த்தீட்டுக் கொள்வதற்கு முறையாக நேரத்தை எடுத்துக்கொள்வதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். உடற்பரிமாணம். உடற்பரிமாணம் என்பது நம்முடைய உடலை சிறப்பாக பேணி பராமரிப்பதை உள்ளடக்கியது. சரியான வகை உணவுகளை உண்ணுவது, போதுமான ஓய்வையும் ஆசுவாசத்தையும் பெறுவது, முறையாக உடற்பயிற்சி செய்வது ஆகியவை இதில் அடங்கும். அவசரமற்றது என்பதால் நம்மில் பெரும்பாலானோர் தொடர்ந்து செய்ய தவறுகின்ற 2வது கால் சதுர பகுதி நடவடிக்கை உடற்பயிற்சி தான். நாம் அதை செய்ய தவறுவதால் நாளடைவில் நாம் 1வது கால் சதுர பகுதியில் வந்து சேர்ந்து விடுகிறோம். நம்முடைய புறக்கணிப்பினால் இயல்பாக விளைகின்ற உடல் நல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நாம் சமாளிக்க வேண்டியதாகிறது. உடற்பயிற்சி செய்வதற்கு போதுமான நேரம் இல்லை என்று நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கிறோம். இது சிதைவடைந்த ஒரு கண்ணோட்டமாகும். உண்மையில் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது தான் நமக்கு கட்டுப்படியாகாது. ஒரு வாரத்தில் 3 to 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நம்முடைய குறைந்தபட்ச தேவையாகும். வாரத்தில் 162 முதல் 165 மணி நேரம் நாம் ஈடுபடும் பிற நடவடிக்கைகளின் மீது
இந்த உடற்பயிற்சி ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தை கருத்தில் கொள்ளும்போது இந்த குறைந்தபட்ச நேரம் ஒன்றும் அளவுக்கு மீறியதாக தெரியவில்லை. இதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பான உடற்பயிற்சி கருவியும் தேவையில்லை. உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று அங்குள்ள கருவிகளை பயன்படுத்துவது அல்லது டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவது கூடுதல் பலனளிக்கும் என்றாலும் கூட ரம்பத்தை கூர்த்திடுவதற்கு இவை எதுவும் தேவையில்லை. ஒரு நல்ல உடற்பயிற்சி திட்டம் என்பது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒன்று. தாங்குதிறன், வளைவுத்தன்மை, வலிமை ஆகிய 3 பகுதிகளில் உங்களுடைய உடலை உருவாக்கும் திட்டம் அது. தாங்குதிறன் என்பது இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் வலுவூட்டும் உடற்பயிற்சிகளில் இருந்து வருகிறது. இரத்த ஓட்ட செயல்திறனில் இருந்து வருகிறது. உங்கள் உடல் நெடுகிலும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ளுகின்ற உங்கள் இதயத்தின் திறன் அது. உங்கள் இதயம் ஒரு தசை என்றாலும் அதை உங்களால் நேரடியாக பயிற்றுவிக்க முடியாது. உடலில் உள்ள பெரிய தசை அமைப்புகள், குறிப்பாக காலில் உள்ள தசைகள் மூலமாகத்தான் அதற்கு பயிற்சி அளிக்கவே முடியும். அதனால்தான் வேகமாக நடப்பது, ஓடுவது, சைக்கிள் ஓட்டுவது, நீந்துவது, பனிச்சறுக்கு விளையாடுவது போன்றவை அதிக பலனளிக்கும் நடவடிக்கைகளாக உள்ளன. நிமிடத்திற்கு 100 முறை துடிக்கும்படி உங்கள் இதய துடிப்பை அதிகரித்து அதை 30 நிமிடத்திற்கு அதே நிலையில் உங்களால் வைத்திருக்க முடிந்தால் நீங்கள் குறைந்தபட்ச திடகாத்திரத்துடன் இருப்பதாக கருதப்படுகிறது. வளைவுத்தன்மை சில உடல் நீட்சி பயிற்சிகளிலிருந்து வருகிறது. இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் வலிவூட்டும் பயிற்சிகளை துவக்குவதற்கு முன்பாக ஒரு சில கடினமற்ற உடற்பயிற்சிகளை செய்து உடலை ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெரும்பாலான வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். வலிமை என்பது உடற்பயிற்சிக்கான கருவிகள் எதையும் பயன்படுத்தாமல் வெறும் உடலை வைத்தே செய்யப்படும் தசை எதிர்ப்பு பயிற்சிகளிலிருந்து வருகிறது. வலிமையை உருவாக்குவது நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. நீங்கள் கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுபவராக அல்லது தடகள விளையாட்டுகளில் ஈடுபடுபவராக இருந்தால் வலிமையை அதிகரித்துக் கொள்வது உங்களுடைய திறமையை மேம்படுத்தும். நீங்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு அதிக வலிமை தேவை இல்லை என்றால் இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் வலுவூட்டும் பயிற்சி மற்றும் உடல் நீட்சி பயிற்சிகளோடு சேர்த்து சிறிதளவு வலிமை ஏற்றுதல் பயிற்சி மட்டும் செய்தால் போதுமானது. நான் ஒரு சமயம் உடற்பயிற்சி உளவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருந்த என்னுடைய நண்பர் ஒருவரோடு ஒரு உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு அவர் தன் உடல் வலிமையை அதிகரிக்கும் உடற்பயிற்சிகளில் முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். பெஞ்ச் ஃப்ரெஸ் என்று அழைக்கப்படுகின்ற சாய்வாக படுத்த நிலையில் எடைகளை தூக்குவதை உள்ளடக்கிய ஒரு உடற்பயிற்சியை செய்ய அவர் தயாராகி கொண்டிருந்தார். தன்னை கவனமாக கண்காணிக்குமாறும் தான் தூக்கி கொண்டிருந்த எடைகளை தான் கேட்கும்போது நான் இறக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் நான் சொன்னாலொழியே என்னுடைய எடைகளை என்னிடமிருந்து தூக்கிவிடாதீர்கள் என்று அவர் கண்டிப்புடன் கூறினார். அதனால் நானும் அவரை மிகவும் கவனமாக கண்காணித்து கொண்டு எடைகளை அவரிடமிருந்து இறக்கி வைப்பதற்காக தயாராக காத்து கொண்டிருந்தேன். எடை மேலேயும் கீழேயும் போய் வந்து கொண்டிருந்தது. அவருடைய முயற்சி கடினமாகி கொண்டு வந்ததை நான் கவனித்து கொண்டிருந்தேன். அவர் எடையை உயர்த்த தயாராகும் போது கண்டிப்பாக இம்முறை அவரால் முடியாது என்று நான் நினைத்து கொள்ளுவேன். ஆனால் அவர் அதை செய்து விடுவார். பின்னர் அதை மெதுவாக கீழே கொண்டு வருவார், மறுபடியும் தூக்குவார், மேலே கீழே மேலே கீழே என்று அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடைசியாக நான் அவருடைய முகத்தை பார்த்தபோது அவருடைய கடின முயற்சியின் காரணமாக அவருடைய முகத்தில் இரத்த நாளங்கள் எக்கணமும் வெடித்துவிட தயாராக இருந்தது போல புடைத்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். இப்போது எடை அவருடைய நெஞ்சின் மீது விழுந்து அவரை அழுத்து போகிறது. நாமே முன்வந்து அவருடைய எடையை இறக்கி வைத்து விட வேண்டியதுதான். ஒருவேளை அவர் தன் கட்டுப்பாட்டை இழந்து விட்டாரோ, தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் மறந்து விட்டாரோ என்று நான் அஞ்சினேன். ஆனால் அவர் பாதுகாப்பாக எடையை கீழே கொண்டு வந்து விட்டார். பின்னர் அதை மீண்டும் மேலே தூக்கினார். என்னால் நம்பவே முடியவில்லை. ஒரு வழியாக எடையை கீழே இறக்கி வைக்குமாறு அவரிடம் கூறினார். நான் அதை இறக்கி வைத்துவிட்டு அவரிடம், நீங்கள் ஏன் அவ்வளவு தூரம் தாமதித்தீர்கள் என்று கேட்டேன். கிட்டத்தட்ட உடற்பயிற்சியின் அனைத்து பலன்களும் கடைசியில் தான் வருகின்றன. நான் உடல் வலுவை அதிகரிக்க முயன்று வருகிறேன். தசை நார்கள் கிளிப்பட்டு நரம்பு இலைகள் வலியை அனுபவிக்காத வரை அது நிகழப்போவதில்லை. பின்னர் இயற்கை அதை ஈடுகட்டும் விதமாக அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அந்த தசை நார்களை வலுவடைய செய்துவிடும் என்று கூறினார். அவர் கூற வந்த கருத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பொறுமை போன்ற உணர்ச்சி ரீதியான தசைகளுக்கும் அக்கொள்கை பொருந்தும். உங்களுடைய பொறுமையின் கடந்த கால எல்லையை நீங்கள் கடந்து செல்ல பயிற்சி செய்யும் போது அந்த உணர்ச்சி ரீதியான தசை கிளிப்படுகிறது. இயற்கை அதை ஈடுகட்ட முயற்சிப்பதால் அடுத்த முறை அந்த தசை வலுவடைந்து விடுகிறது.
என்னுடைய நண்பர் தன்னுடைய தசை வலிமையை அதிகரிக்க விரும்பினார். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் ஆற்றலோடு செயல்படுவதற்கு நாம் அனைவரும் அத்தகைய வலிமையை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. வலி இல்லையில் லாபம் இல்லை என்பது சில சூழல்களில் பொருத்தமானதாக இருந்தாலும் ஓர் ஆற்றல் மிக்க உடற்பயிற்சி திட்டத்தின் ஜீவநாடி அதுவல்ல. ரம்பத்தை கூர்த்திட்டுவது, அதாவது வேலை செய்வதற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை பொருத்தி கொள்ளுவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குமான நம்முடைய திறனை பேணுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உதவுகின்ற வகையில் நம்முடைய உடலை முறையாக உடற்பயிற்சி செய்வதுதான் உடற்பரிமாணத்தை புதுப்பிப்பதன் சாரம். ஓர் உடற்பயிற்சி திட்டத்தை உருவாக்குவதில் நாம் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் இதுவரை உடற்பயிற்சியில் ஈடுபட்டதே இல்லை என்றால் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்ய நீங்கள் முற்படக்கூடும். அது தேவையற்ற வலியையும் காயத்தையும் நிரந்தரமான பாதிப்பையும் கூட ஏற்படுத்தக்கூடும். எனவே உடற்பயிற்சி மெதுவாக துவக்குவது நல்லது. எந்த ஒரு உடற்பயிற்சி திட்டமும் சமீபத்திய ஆய்வுகள் கண்டறிந்துள்ள விஷயங்களோடும் உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரைகளோடும் உங்களுடைய சொந்த விழிப்புணர்வோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் இதுவரை உடற்பயிற்சி செய்தது இல்லை என்றால் உங்கள் உடல் இந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அது தன் சௌகரிய நிலையை விட்டு கொடுக்க விரும்பாது. முதலில் உங்களுக்கு இப்பயிற்சி அவ்வளவாக பிடிக்காமல் இருக்கலாம். அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்படலாம். ஆனால் முன் யோசனையுடன் செயல்படுங்கள். உடற்பயிற்சியை துவக்குங்கள். காலையில் மழை பெய்து கொண்டிருந்தால் கூட நீங்கள் திட்டமிட்டுள்ளபடி ஓடுங்கள். மழை பெய்கிறது, என்னுடைய உடலையும் மன உறுதியையும் வலுப்படுத்துவதற்கு உகந்த சூழல் இது என்று கூறுங்கள். நீங்கள் இங்கு உடனடி தீர்வை கையாண்டு கொண்டிருக்கவில்லை. மிகச்சிறந்த நீண்ட கால விளைவுகளை பெற்றுத்தரக்கூடிய ஓர் 2ஆம் கால் சதுர பகுதி நடவடிக்கையை தான் இங்கு நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வரும் ஒருவரிடம் இது பற்றி கேட்டு பாருங்கள். மெல்ல மெல்ல உங்களுடைய ஆசுவாச இதய துடிப்பு குறைந்து பிராணவாயுவை கையாளுகின்ற அமைப்பு முறை அதிக செயல்திறனுடன் செயல்பட தொடங்கும். அதிக கடினமான காரியங்களை செய்வதற்கான உங்களுடைய உடலின் திறனை நீங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகள் சௌகரியமாகவும் இனிமையாகவும் இருப்பதை நீங்கள் காணுவீர்கள். மதிய நேரத்திலான உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். உடற்பயிற்சி செய்வதற்கு நீங்கள் களைப்பாக உணர்ந்தது போக நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அதிக ஆற்றலோடு செய்வதற்கு தேவையான புதிய தெம்பு உங்களிடம் உருவாகி இருக்கும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் முன் யோசனையுடன் செயல்படுதல் என்னும் 1வது பழக்கத்திற்கான தசைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீர்கள். உடற்பயிற்சி செய்வதிலிருந்து உங்களை தடுத்து கொண்டிருக்கும் அனைத்து சக்திகளுக்கும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக சிறந்த உடல் நலத்துடன் இருப்பதன் மதிப்பின் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் போது உங்களை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டமும் உங்கள் சுயமதிப்பும் தன்னம்பிக்கையும் நாணயமும் ஒரு ஆழமான தாக்கத்திற்கு உள்ளாகும். ஆன்மீக பரிமாணம். ஆன்மீக பரிமாணத்தை புதுப்பிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறது. இது 2வது பழக்கத்துடன் மிக உயர்ந்த தொடர்பை கொண்டுள்ளது. ஆன்மீக பரிமாணம் என்பது உங்களுடைய மையம், உங்களுடைய விழுமியங்கள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பு. வாழ்வின் மிகவும் தனிப்பட்ட பகுதியும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பகுதியும் இதுதான். உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி மனிதகுலத்தின் நிலைப்பெயருடைய உண்மைகளுடன் உங்களை இணைக்கின்ற மூலாதாரங்களுடன் இது தொடர்பு கொண்டுள்ளது. மக்கள் இதை பல்வேறு விதமாக செய்கின்றனர். மறை நூல்களை படிப்பதன் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் பிரார்த்தனையின் வாயிலாகவும் நான் தினமும் என்னுடைய ஆன்மீக புதுப்பித்தலை கண்டறிகிறேன். ஏனெனில் இந்த மறை நூல்கள் என்னுடைய விழுமியங்களை பிரதிநிதிப்படுத்துகின்றன. நான் இவற்றை படித்து தியானிக்கும் போது நான் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வலுவூட்டப்பட்டுள்ளதாகவும் சேவை செய்வதற்கு என்னை மீண்டும் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளதாகவும் உணர்கிறேன். தலை சிறந்த இலக்கியங்களை படிப்பதும் தலை சிறந்த இசையை கேட்பதும் இதே போன்ற ஆன்மீக புதுப்பிப்பை சிலருக்கு கொடுக்கின்றன. வேறு சிலர் இயற்கையோடு தாங்கள் மேற்கொள்ளுகின்ற கருத்து பரிமாற்றத்தில் இதை காணுகின்றனர். இயற்கையில் மெய்மறந்து நிற்பவர்களுக்கு இயற்கை தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. நகரத்தின் இரைச்சலையும் முரண்பாட்டையும் ஒதுக்கிவிட்டு இயற்கையின் இணக்கம் மற்றும் தாளத்தை நீங்கள் ஸ்வீகரித்துக் கொள்ளும் போது நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். வெளியில் உள்ள இரைச்சலும் முரண்பாடும் மெல்ல மெல்ல உங்களுடைய உள்ளார்ந்த அமைதியை மீண்டும் ஆக்கிரமிக்க தொடங்கும் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது. உங்கள் அமைதியை குலைக்க முடியாது. ஆர்தர் கார்டன் தன்னுடைய சொந்த ஆன்மீக புதுப்பிப்பை பற்றி ஒரு அற்புதமான கதையை த டர்ன் ஆஃப் டைட் என்ற ஒரு சிறிய கதையின் மூலம் பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய வாழ்வில் எல்லாமே ஸ்தம்பித்து போயிருந்த ஒரு காலகட்டத்தை பற்றி அது கூறுகிறது.
அவரிடம் உற்சாகம் புரண்டெழவில்லை. நூல்களை எழுதுவதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போனது. இறுதியில் ஒரு மருத்துவரிடமிருந்து உதவி பெறுவதென்று அவர் தீர்மானித்தார். உடல் ரீதியாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை கண்டுகொண்ட அந்த மருத்துவர் தன்னுடைய பரிந்துரைகளை ஒரே ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்க அவரால் முடியுமா என்று ஆர்தர் கார்டனிடம் கேட்டார். ஆர்தர் கார்டன் அதற்கு சம்மதித்தார். ஒரு குழந்தையாக இருந்தபோது அவர் எந்த இடத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாரோ மறுநாள் அந்த இடத்திற்கு சென்று அந்த நாள் முழுவதையும் அங்கு செலவிடுமாறு அந்த மருத்துவர் ஆர்தருக்கு பரிந்துரைத்தார். அவர் உணவு உட்கொள்ளலாம், ஆனால் யாருடனும் பேசக்கூடாது, எதையும் எழுதவோ அல்லது படிக்கவோ கூடாது, வானொலி கேட்கக்கூடாது என்று அந்த மருத்துவர் கண்டிப்பாக கூறினார். பிறகு அவர் 4 பரிந்துரைகளை வெவ்வேறு தாள்களில் எழுதி மடித்து அவற்றை ஆர்தரிடம் கொடுத்துவிட்டு முதல் தாளை 9 மணிக்கும், அடுத்ததை 12 மணிக்கும், 3ஆவதை 3 மணிக்கும், 4ஆவதை பரிந்துரையை 4 மணிக்கும் பிரித்து பார்க்குமாறு அவர் ஆர்தரிடம் கூறினார். நீங்கள் நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா இல்லை விளையாடுகிறீர்களா என்று ஆர்தர் கேட்டார். எனக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய சிகிச்சை கட்டணத்திற்குரிய பில் உங்கள் கைக்கு வந்தவுடன் நான் விளையாடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று அந்த மருத்துவர் பதிலளித்தார். எனவே அடுத்த நாள் காலையில் ஆர்தர் கார்டன் அங்கிருந்த கடற்கரைக்கு சென்றார். மருத்துவர் கொடுத்திருந்த முதல் பரிந்துரையை பிரித்து படித்தார். காது கொடுத்து கவனமாக கேளுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த மருத்துவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டிருந்ததாக ஆர்தர் நினைத்தார். 3 மணி நேரம் எப்படி ஒருவரால் கவனமாக காது கொடுத்து கேட்க முடியும்? ஆனால் மருத்துவரின் கட்டளைகளை பின்பற்ற அவர் ஒப்புக்கொண்டிருந்ததால் கேட்பதில் அவர் கவனம் செலுத்த தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு முதலில் தான் கவனித்திராத பிற சத்தங்களை இப்போது அவரால் கேட்க முடிந்தது. அவர் உன்னிப்பாக செவிமடுக்க தொடங்கிய போது தான் ஒரு குழந்தையாக இருந்தபோது கடல் தனக்கு கற்றுக் கொடுத்திருந்த பொறுமை, மதிப்பு, விஷயங்களிடையே நிலவும் சகசார்பு ஆகிய படிப்பினைகளை பற்றி அவர் நினைத்து பார்க்க தொடங்கினார். அவர் ஒலிகளையும் மௌனத்தையும் செவிமடிக்க தொடங்கினார். அவருக்குள் உருவாகி கொண்டிருந்த உள்ளார்ந்த அமைதியையும் அவருடைய காதுகளில் விழத் தொடங்கியிருந்தது. மதியம் 12 மணிக்கு 2வது பரிந்துரையை அவர் பிடித்து படித்தார். பின்னோக்கி செல்ல முயற்சி செய்யுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. எதை நோக்கி பின்னோக்கி செல்ல முயற்சிப்பது என்று அவர் யோசித்தார். தன்னுடைய குழந்தை பருவத்தை அல்லது மகிழ்ச்சியான நேரங்களை பற்றிய நினைவுகளை நோக்கி பின்னோக்கி செல்லுவதாக அது இருக்கலாம் என்று அவர் எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றியும் தான் அனுபவித்த சிறு சிறு மகிழ்ச்சியான கணங்களை பற்றியும் நினைவு கூர்ந்தார். அவற்றை துல்லியமாக ஞாபகப்படுத்தி பார்க்க அவர் முயற்சித்தார். அவ்வாறு நினைவு கூர்ந்து கொண்டிருந்த போது தனக்குள் ஒரு இதமான உணர்வு உருவானதை ஆர்தர் உணர்ந்தார். 3 மணிக்கு அவர் 3வது பரிந்துரையை பிரித்தார். முந்தைய 2 பரிந்துரைகளுடன் அவர் அதை ஒப்பிட்ட போது அது மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. உங்களுடைய உள்நோக்கங்களை ஆய்வு செய்யுங்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தது. முதலில் அவர் தன்னை தற்காத்து கொள்ள முற்பட்டார். தான் விரும்பும் விஷயங்களான வெற்றி, அங்கீகாரம், பாதுகாப்பு ஆகியவற்றை பற்றி நினைத்து பார்த்து அவை அனைத்தையும் அவர் நியாயப்படுத்தினார். ஆனால் பிறகு அவை எதுவுமே நல்ல உள்நோக்கங்கள் அல்ல என்ற எண்ணம் அவருக்கு உதயமாகியது. தன்னுடைய தேக்க நிலைக்கான விடை அதில் ஒளிந்திருக்கலாம் என்று அவர் நினைத்தார். அவர் தன்னுடைய உள்நோக்கங்களை ஆழமாக கருத்தில் கொண்டார். அவர் தன்னுடைய கடந்த கால மகிழ்ச்சியை பற்றி நினைத்து பார்த்தார். இறுதியில் அவர் தேடிக்கொண்டிருந்த விடை அவருக்கு கிடைத்தது. அவர் இவ்வாறு எழுதினார். திடீரென்று எனக்குள் ஒரு எண்ணக்கீற்று ஒளிர்விட்டது. ஒருவருடைய உள்நோக்கங்கள் தவறாக இருந்தால் எதுவுமே சரியாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு தபால்காரராக இருக்கலாம், முடி திருத்துபவராக இருக்கலாம், காப்பீட்டு விற்பனையாளராக இருக்கலாம், அல்லது ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம். இவை எதுவுமே ஒரு பொருட்டல்ல. மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் வரை நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள். உங்களுக்கு உதவுவது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதை நீங்கள் அவ்வளவு சிறப்பாக செய்ய மாட்டீர்கள். புவியீர்ப்பு விதிகளை போன்ற ஒரு நிலையான விதி அது. 6 மணி நேரம் ஆனபோது இறுதி பரிந்துரையை அவர் பிரித்து படித்தார். உங்கள் கவலைகளை மண்ணில் எழுதுங்கள் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. எனவே அவர் அந்த கடற்கரை மணலில் மண்டியிட்டு அமர்ந்து அங்கு கிடந்த ஒரு உடைந்த சிப்பியை எடுத்து அந்த மணலில் பல வார்த்தைகளை அவர் எழுதினார். பிறகு அவர் அங்கிருந்து எழுந்து போய்விட்டார். அவர் ஒரு கணம் கூட பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஏனெனில் அலை அங்கு வரும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.